உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இந்த ஆண்டு நெல் கொள்முதல் குளறுபடிகளை சரி செய்யவில்லை, தானாக முட்டிக்கொண்டு சரியானது என கூறுகிறார். முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேச்சு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பூத் கமிட்டி அமைப்பது மற்றும் தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெறுவது குறித்து மாவட்ட அளவிலான 2வது முறை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட பொறுப்பாளரும் திருச்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான இளவரசன் தலைமையில் நடைபெற்ற இதில் விராலிமலை தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் மணிகண்டன், கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான காமராஜ் கலந்து கொண்டு பேசுகையில், ஸ்டாலின் செய்கின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் அனைத்து பகுதி மக்களும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் நிம்மதி இல்லை. இந்த திமுக ஆட்சி எப்போது போகும், அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி எப்போது வரும் என எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனை வடிவமைப்பது நமது நிர்வாகிகளின் பொறுப்பு. எல்லா நடவடிக்கைகளிலும் நாம் பளிச்சென்று இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வருங்காலம் அதிமுகவிற்கு பளிச்சென்று இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அனைவருக்கும் ஒன்றும் நடக்கவில்லை. ஏன் திமுகவினருக்கும் ஒன்றும் நடக்கவில்லை. திமுகவினர் நிறைய எதிர்பார்ப்புடன் ஆட்சிக்கு வந்தார்கள். வேறு யாருக்கோ நினைத்தது எல்லாம் நடக்கிறது, மற்றவர்களுக்கு நடக்கவில்லை என்கிற பேச்சு பரவலாக நிலவி வருகிறது. 99% விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் வாங்கி கொடுத்த இயக்கம் அதிமுக, அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் ஆட்சி. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இந்த ஆண்டு நெல் கொள்முதல் குளறுபடிகளை சரி செய்யவில்லை, தானாக முட்டிக்கொண்டு சரியானது என்றார் என்று கூறினார். ஆலோசனைக் கூட்டத்தில் நகர செயலாளர் RG குமார், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம், ஒன்றிய நகர பேரூராட்சி பொறுப்பாளர்கள், இளைஞர் இளம்பெண்கள் பாசறையினர் உள்ளிட்ட மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ஸ்டாலின் இன்னைக்கு செய்கிற ஆட்சி இது மக்கள் விரோத ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் எல்லா பகுதி மக்களும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் நிம்மதி இல்லை. எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த ஆட்சி எப்பொழுது போகும், மீண்டும் எடப்பாடி ஆட்சி எப்பொழுது வரும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனை நாம் வடிவமைக்க வேண்டியது நம்முடைய நிர்வாகிகளாகிய நம்முடைய பொறுப்பு. எல்லாரும் பழிச்சுன்னு இருக்கணும். எல்லா நடவடிக்கைகளும் நம்ம பழிச்சுன்னு இருந்தா அதனால நம்ம கட்டாயத்துக்கு பழிச்சுட்டு இருக்கோம், நமக்கும் பழிச்சுட்டு இருக்கோம். நீங்க அதனால இப்ப திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அவங்க எதுவுமே நடக்கல, திமுக எதுவும் நடக்கல. திமுக பெரிய எதிர்பார்ப்போட அந்த ஆட்சிக்கு வந்தார்கள். யாருக்கோ சில இடத்துல நடக்குது, மற்றவங்களாம் நடக்கிறாங்கிறது பரவலா அந்த பேச்சு. அது ஒரு தேர்தல் அந்த கட்சியை பாதிக்கக்கூடிய பேச்செல்லாம் அந்த பேச்சு இருக்கும். 99% இன்சூரன்ஸ் வாங்கி கொடுத்த இயக்கம் அனைத்து அண்ணா ஆட்சி முதலமைச்சர் எடப்பாடி அதை சமாளிக்கணும். எதுவுமே ஒரு பிரச்சனை சொன்னா அது 1 மாசம் 2 மாசம் அந்த பிரச்சனை முடிக்கிற மாதிரி அது விவசாயம் அந்த 2 மாசம் முடிஞ்சிடும். அதுல நம்ம சக்கரபாணி உணவுத்துறை அமைச்சர் எந்த நடவடிக்கையுமே எடுக்குது. தானா சரியாகுது, தானா போய் முடிக்கிட்டு சரியாகுது. எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுக்கு இதை சரியா பண்ணணும், இதை பண்ணாதான் சரியா இருக்கும், மூவ்மெண்ட் பண்ணணும். மூவ்மெண்ட்டே இல்லாம கலந்து போச்சு.